பாப்பா மாறா, உக்காரு உக்காரு. இல்லைண்ணா இருக்கட்டும், பரவாயில்ல. பசங்க கூட சொன்னானுங்கப்பா, நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்க, சொன்ன வாக்க காப்பாத்துறது கஷ்டம்னு. நீ என்னப்பா நாளைக்கு வருவேன்னு பார்த்தா இன்னைக்கே வந்துட்ட. கன்னு மாதிரி இருக்கியே. இனிமே உனக்கு எப்ப கடனுக்கு பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். என்னப்பா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? பணம் எடு, பணம் எடு. அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா கடனை எப்படியாவது திரும்ப கொடுத்துருவேன். என்ன மாறா, உன்னை பத்தி இப்பதான் பெருமையா பேசிட்டு இருந்தா இப்ப வந்து டைம் கேக்குற? இல்லைண்ணா, சேல்ஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதான். ஐய, இதுக்குதான் புதுசா தொழில் பண்றவங்களுக்குலாம் நான் ஃபைனான்ஸ் கொடுக்கறது இல்ல. புத்திய காட்டிட்ட பத்தியா? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணே. ஏப்பா சும்மா இருப்பா நீ. நான் என்ன கத்தையா கட்டில் கடியில பணத்தையா வச்சிருக்கேன் உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு? நான் ஒரு இடத்துல ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்குறேன், அவன் எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்குறான், நான் உனக்கு 12 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எனக்கு என்ன அந்த 2 ரூபா தான்ப்பா லாபம். நீ தரலன்னா மேல இருக்கிறவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இல்லைண்ணா கொஞ்சம் பேசி பாருங்களேன். இது சரியா வராது மாறா, பழக்க வழக்கம் கெட்டு போயிடும். நீ நாளை காலைல வந்து பணத்தை கொடுத்துட்டு கணக்க முடிச்சிரு. அண்ணா நாளைக்கு காலையிலங்கிறது ரொம்ப கஷ்டண்ணே. இல்லன்னா உன் வீட்டுல வந்து நிப்பேன், தப்பா எடுத்துக்காத. அப்புறம் உங்க அப்பா கோச்சிட்டாலும் சரி, உங்க அண்ணன் கோச்சிட்டாலும் சரி, சத்தம் போடுற மாதிரி வச்சுக்காத. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் பணத்தை ஏற்பாடு பண்ணு, கிளம்பு. பணத்தை சீக்கிரம் எடுத்துன்னு வர வழியை பாரு. போ மாறா. இந்த பாரு, பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலா தலைமறை வாயிலான்னு மட்டும் நினைக்காத. நீ எங்க போனாலும் தேடி வந்து உன்னை பிடிப்போம், பாத்துக்க. கிளம்பு. வீரா, என்ன இது? மாமா, அந்த லோடெல்லாம் எங்க இருக்கு? எந்த லோடு வீரா? அதான் மாமா, இப்போ எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக லோடு எடுத்தோம்ல. அதெல்லாம் உள்ளதா இருக்கு. என்ன வீரா அது? குடுங்க மலிமா. அண்ணா, உள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆட்டோல ஏத்திக்கோங்க. அப்புறம் அப்படியே இந்த நோட்டீஸ எல்லா இடத்துலயும் கண்டிப்பா ஒட்டிருங்க. அப்புறம் ஆட்டோலயும் ஒட்டிருங்க. சரி வீரா. வீரா, என்ன இது? பாதி வழியில துணியா? ஆமா. இங்க பாரு, இவ்வளவு துணிய நாம கம்மியான விலையில வித்தா நஷ்டம் வராதா? இப்ப நஷ்டத்தை பத்தி நினைக்கிற நிலைமையில நாங்க இல்ல. வாங்கின கடனை நாளைக்குள்ள கொடுக்கணும், அதுக்குள்ள இது எல்லாத்தையுமே வித்தாகணும். வீரா, இதெல்லாம் வேணாமே, நம்ம கடையில வச்சு. வேண்டாம் மாமா, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். வீரா, என்னன்னா? இல்ல, நமக்கு சவாரி ஏத்தி தான் பழக்கம். இந்த மாதிரி துணியெல்லாம் வியாபாரம் பண்ணி பழக்கம் இல்லையே, நாங்க எப்படிமா? அண்ணே, எந்த துணி எடுத்தாலுமே அதுல எம்ஆர்பி எல்லாம் போட்டிருக்கும். அதுல இருந்து 50% ஆஃபர்னா, அது இப்போ 100 ரூபாய் போட்டிருக்குன்னா அது 50 ரூபா, இல்ல 200 ரூபாய் துணினா 100 ரூபாய், அவ்வளவுதானா? பணத்தை வாங்கிட்டு நீங்க துணியை கொடுத்துருங்க. அப்புறம் சாயங்காலம் வந்து வண்டியோட வாடகையை வாங்கிக்கோங்கண்ணா. சரிம்மா. உள்ள துணி இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கீங்களா? போங்க. செம்ம ஐடியா வீரா. வீரா, நாங்க கிளம்பட்டுமா? எல்லாத்தையும் ஏத்தியாச்சானா? எல்லாம் ஏத்தியாச்சுமா. எல்லாத்தையும் ஒட்டியாச்சுல? ஒட்டிட்டோமா? சரி. என்ன என்ன நடக்குதுங்க? அண்ணா, நீங்க கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன். சரிம்மா, கிளம்பு. என்ன போங்க. கேக்குறேன்ல. அது மாறா, அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டல. வீரா எல்லாத்தையும் ஆட்டோல ஏத்தி பாதி விலைக்கு டிஸ்கவுண்ட் பண்றோம்னு வியாபாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கா. இந்தாடா. என்னால யாரும் தெருவுக்குலாம் வர வேணாம். சொன்ன டயத்துல பணத்தை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் வரேன்.
மாறா, ஏன் அப்படி சொல்லிட்டு போறா? நீ அவளை ஏதாவது சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. நீ எதுவும் பேசாம அவ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. என்ன சொன்னன்னு சொல்ல போறியா இல்லையா? மாறா, சொல்ல போறியா இல்லையா? ஆமா கத்துன. உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவம் தாங்க முடியாம வார்த்தையா வெளியே வந்துருச்சு. என்னடா சொன்ன? அப்படி சொல்லு. அதான பார்த்தேன். அவ சும்மா எல்லாம் அப்படி சொல்லிட்டு போக மாட்டா. என்ன உனக்கு வாய் கட்டுப்பாடுங்கிறதே இல்லையா? சும்மா நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன் தெரியுமா? ஒரு பக்கம் கடங்காரன், இன்னொரு பக்கம் டெலிவரி கொடுக்க வேண்டியவன். அதுக்கு நடுவுல கொண்டு ஆட்டோல இடிக்கிறா. மனுஷனுக்கு கோவம் வராது? சரி சரி, என்கிட்ட எகிராத. மாறா, உன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வராதுடா. நீ எதுக்காகவும் இவ்ளோ டென்ஷன் ஆகவே வேணாம். என் அண்ணனுக்கு எப்படி காவேரி நீ பக்கபலமா இருந்தாங்களோ அதே மாதிரி வீரா உனக்கு எப்பவும் பக்கபலமா இருப்பா. யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. கவலைப்படாத, பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். என்னடா பாக்குற? சொல்றேன்ல.